அன்னைக்கு காலையில இருந்து மனசு ஒரு மாதிரியாகத்தான் இருந்துச்சு. ஒன்னும் சரியில்லை. எந்திரிச்சதே லேட்டு. போய் பல்ல விளக்கலாம்னு போனா பேஸ்ட் தீந்து போச்சு. நேத்தே வாங்கணும்னு அவன் நினைச்சிருந்தான். ஆனா வழக்கம் போல மறந்து போச்சு. மாச கடைசி வேற. கையில காசு இல்ல. வழக்கமா செய்யற வேலையத்தான் செஞ்சான். டூத் பேஸ்ட என்னத்தை பிதிக்கினாலும் தேரல. அதனால அத கத்திரிக்கோளால ரெண்டா வெட்டினான். உள்ளார இருக்கிற கொஞ்சம் ஒட்டிட்டு இருந்த பேஸ்ட் வச்சு உப்பேத்தியாச்சு. குளிக்க போனா அங்கேயும் சோப்பு கைய விரிச்சிச்சு. சோப்பு போடலனா நீ தடிச்ச வெயிலுக்கு நாரி தொலையுது கழுத உடம்பு. தேஞ்சு போன 2 துண்டு சோப்பு துண்டுகளை டெக்னிக்கா கீழே விழாம புடிச்சு சோப்பு போட்டு குளிச்சாச்சு. சம்சாரத்துக்கிட்ட டிஃபன் கேட்டா பழையதுதான் கிடைச்சது. உளுந்து வாங்கணுமா? இட்லிக்கு அது வரைக்கும் லீவு. டிஃபன் முடிச்சிட்டு டயத்தை பார்த்தா 8:50. ஐயோ 10 நிமிஷம் தானே இருக்கு. வேகமா போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணனா அதுவும் சண்டித்தனம் பண்ணுச்சு. பொண்டாட்டி சொன்னா உள்ளார வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போங்கன்னா. ஏற்கனவே லேட்டுன்னு சடசடத்தான். ஒரு வழியா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு போனா. வேகமா போனா தான் டயத்துக்குள்ள ஆபீஸ் போக முடியும். கொஞ்ச தூரம் தாண்டினவன குப்பம் வரும். அங்க பார்த்து வண்டியை ஓட்டணும். குறுக்க மறுக்க சின்ன பிள்ளைங்க ஓடிட்டு கிடக்கும். இவனும் பதட்டத்தோட தான் வண்டியை ஓட்டுனான். அவனுக்கு முன்னாடி குப்பை லாரி ரோட்டு அடிச்சிட்டு போயிட்டு இருந்தது. வழியே இல்ல. ஹாரன் அடிச்சாலும் வழி விடல. இவனும் விடாம துரத்தினான். ஒரு கேப்ல அவன் நிறுத்தினவன இவன் ஸ்பீடா ஓவர்டேக் பண்ணனான். அப்ப குறுக்க ஒரு சின்ன பையன் வேகமா ரோட்டை கிராஸ் பண்ணனவ இவன் வரத பாக்கல. இவன் வண்டி அவன் மேல மோதிடுச்சு. இவனும் கீழே விழுந்துட்டான். அந்த சின்ன பையன் மேல வண்டி விழுந்து கிடந்தது. அங்கனக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் ஓடியாந்து வண்டிய தூக்குனாங்க. சின்ன பையன் காலுல ரத்தம். அவன் மயங்கிட்டான். இவன் தூரமா விழுந்து கிடந்தான். கை காலுல சிராய்ப்பு. பேண்ட் சட்டை கிழிஞ்சு போச்சு. கூட்டம் கூடி அவனை தூக்குச்சு. அவனுக்கு நிதானம் இல்ல. அதுக்குள்ள ஒருத்தி, ஏ சகுந்தலா, உன் பேரனை ஒருத்த வண்டியில அடிச்சுட்டான், ஓடியான்னு கத்துனான். இவன் அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த அம்மா ஐயோன்னு கத்திக்கிட்டு ஓடி வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே இவனுக்கு கதி கலங்கி போச்சு. அது மார்க்கெட்ல மீன் விக்கிற அம்மா. அந்த அம்மா பேரனான்னு நினைச்ச உடனே அடிவயிறு கலங்கி போச்சு. போன மாசம் இவன் கூட வேலை பாக்குறவரு ஒருத்தர் இதே இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டிய பைக்ல அடிச்சு 50,000 தண்டம் கட்டுனது நினைவுக்கு வந்துச்சு. அத இந்த அம்மா தான் வாங்கி கொடுத்ததா அவன் சொல்லி இருந்தான். அது மார்க்கெட்ல எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கும். வாயை திறந்தா காது கூசுற மாதிரி திட்டும். மார்க்கெட்ல இருக்கிறவங்களே அதை பார்த்து பயப்படுவாங்க. மீன் விலை கேட்டா விடாது, விலையும் குறைக்காது. மீன் வாங்கியே ஆகணும், இல்லனா திட்டம். காலங்காத்துல கைய வச்சுட்டு போனி பண்ணாம போறியே, நீ எல்லாமே ஆரம்பிச்சா அம்பட்டுதான் காது கூசும். இன்னைக்கு தொலைஞ்சோம்னு நினைச்சான். அதுக்குள்ள அந்த சின்ன பையனை ஆட்டோவை தூக்கி போட்டுட்டு 2 பேரும் கிளம்புனாங்க. இவனை யோ கிளம்பியான்னு ஒருத்தன் இவன் வண்டியில ஏறிக்கிட்டான். அந்த அம்மாவை ஆட்டோல ஏத்திட்டு பக்கத்துல இருந்த ஆஸ்பத்திரிக்கு ஓடுனாங்க. இவனும் பின்னாடியே போனான். அங்க ஆஸ்பத்திரியில கேட்டாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னான். அதுன்னு ஆரம்பிச்சா. அப்ப அந்த மீன்காரமா சொல்லுச்சு, இவன் மாடியில இருந்து கீழே விழுந்துட்டான்னு. எல்லோரும் அதிர்ச்சியா பார்க்க அது தெளிவா பேசுச்சு. மாடியில இருந்து கீழே விழுந்துட்டான், என்னன்னு பாருங்கன்னு. அப்ப அந்த ஆஸ்பத்திரியில இருந்த நர்சம்மா சொல்லுச்சு, பார்த்தா அப்படி தெரியலையேன்னு. அப்ப திரும்ப மீன்காரமா சொல்லுச்சு, அதான் நான் சொல்றேன்ல கீழே விழுந்துட்டான்னு, என்னன்னு பாருங்கன்னு சொல்லுச்சு. அதுக்குள்ள அந்த சின்ன பையன் முழிச்சிட்டான். தலையில லேசா ரத்தம் வந்துச்சு. காலு வீங்கி போச்சு. அப்ப டாக்டர் சொன்னாரு, காலு உடைஞ்சிருக்கு, தலையில லேசான காயம்தான், கட்டி போட்டு காலை சரி பண்ணவே 3 மாசம் ஆகும், அது வரை இவன் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாரு. அதுக்குள்ள இவன் தலையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்து டாக்டர் இவனை கூப்பிட்டு பார்த்தாரு. கைகால ரத்தம் இருந்துச்சு. இது என்ன கேஸ்ன்னு உடனே அதை பார்த்து செக் பண்ணினாரு. அப்ப கை கால்ல லேசா ரத்தம் வந்துச்சு. அதை செக் பண்ணுன டாக்டர், இது லேசான காயம்தான், தலையை ஸ்கேன் பண்ணணும், அப்பதான் என்ன நிலவரம்னு தெரியும்னாங்க. இவன் இது பைக் ஸ்லிப் ஆயிடுச்சு, அதனால கீழே வந்துட்டேன்னு சொன்னான். இவன் அந்த மீன்காரம்மாவை பார்த்தா. அது சொல்லுச்சு, ஐயாவை கூட்டிட்டு போய் என்னன்னு பாருங்கன்னு. அப்ப அந்த அம்மா கூட இருந்தவங்க, அப்ப இதுக்கு யாரு பதில் சொல்றதுன்னு அந்த பையனை பார்த்தாங்க. அப்ப மீன்காரம்மா சொல்லுச்சு, அது நான் பாத்துக்கிறேன், எங்க வீட்டு பிள்ளை எப்படி பாத்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லுச்சு. இவன் சட்டை பைய தடவினான். ஒண்ணும் இல்லைன்னு அவனுக்கே தெரிஞ்சே. அப்ப அந்த மீன்காரம்மா சொல்லுச்சு, யோசிக்காதையா, நீங்க போங்க, தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு, என் பேரனுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க போய் உங்களுக்கு என்னாச்சுன்னு பாருங்கன்னு சொல்லுச்சு. இவன் அப்சர்வேஷன்ல வச்சிருந்து மறுநாள் தலையில ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு அனுப்பிச்சாங்க. இவன் தெரிஞ்ச ஃப்ரெண்ட போய் பார்த்து பணம் ஏற்பாடு பண்ணி வாங்கிட்டு ஆஸ்பத்திரியில பில்ல கட்டிட்டு அந்த மீன்காரம்மா வீட்டுக்கு போனான். அங்க அந்த சின்ன பையனை காணோம். கேட்டப்ப புத்தூருக்கு கட்டு போட கூட்டிட்டு போயிருக்காங்க, அவனோட அப்பான்னு சொன்னாங்க. இவன் கூட வந்தவரு இவன் கிட்ட பணத்தை வாங்கி அந்த அம்மா கையில கொடுக்க போனாரு. அந்த அம்மா சொல்லுச்சு, எதுக்கு பணம் கொடுக்குறீங்கன்னு. இவன் சொன்னான், என்னாலதான் அவனுக்கு அப்படி ஆச்சு, அதான்
அடான்னு இழுத்தான். அப்ப அந்த அம்மா, அவன் சின்ன பையன், அவன் இப்படித்தான் குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு கிடப்பான், அவன் தான் குறுக்க வந்திருப்பான், நான் உங்களுக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு தான் வேண்டிட்டு இருந்தேன், உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா அந்த பாவம் எங்களை சும்மா விடாது, நல்ல வேளை உங்களுக்கு எதுவும் ஆகல, அது போதும், அது 2-3 மாசத்துல சரியா போகும், நீங்க குடுக்கற காசை நான் வாங்கினா தப்பும் செஞ்சுட்டு அதுக்கு காசும் வாங்கின பாவம் வந்துரும், அது அந்த வளர்ற பையனுக்கு நல்லதில்ல, நீங்க ஒன்னும் நினைக்க வேண்டாம், போயிட்டு வாங்கன்னு சொல்லுச்சு. அதோட பெருந்தன்மையை பார்த்து இவன் பிரமிச்சு போய் நின்னான். நண்பர்களே, இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் கமெண்ட் பண்ணவில்லை என்றால் ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்க. அந்த புள்ள சொன்னபடி கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் கூட மரியாதை பெரியவர்கிட்ட இல்ல, எடுத்தறிஞ்சு பேசுது, யாரு சொன்னாலும் கட்டுமட்டுக்கு அடங்க மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னே தெரியலன்னு வீட்டுக்கு வந்த தங்கச்சி வீட்டுக்காரர்கிட்ட குறை சொல்லிட்டு இருந்துச்சு ருக்மணி. அவளோட மகளை பத்தி தான் இந்த புகாரு. அவங்க வீட்டுக்கு போன வருஷம் வந்துட்டு போனப்புறம் இப்பதான் வராரு அவங்களோட தங்கச்சி புருஷன் பெருமாள். அவரு வந்தவர அந்த புள்ள வான்னு கேட்கல, வந்தவன ரூமுக்கு போனவதான் அங்கேயே கிடக்கா. ருக்மணி போய் எவ்வளவோ சொல்லி பார்த்தா, அவ முடியாதுன்னுட்டா. அவளும் சொன்னா, அவர் தப்பா நினைச்சுக்குவாரு, வந்து வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றதுல என்ன குறைஞ்சு போயிடுவேன்னா. அதுக்கு அவ மக செல்வி சொன்னா, உனக்கு வேணும்னா போய் வரவேத்துக்க, தலையில வச்சு கொண்டாடி, என்னால முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லிட்டான். உனக்கு அவ்வளவு பிடிவாதமா, 4 எழுத்து படிச்சுட்டோன்ற திமிரான்னு கேட்டா ருக்மணி. ஆமா, அப்படித்தான் வச்சுக்க, ஒன்ன மாதிரி என்னால இருக்க முடியாதுன்னா. ருக்குவுக்கு கோபம் வந்துச்சு. யார பார்த்து என்ன சொல்ற கழுதுன்னு கோவமா கேட்டா. எல்லாம் வந்திருக்குது அந்த கழுதையத்தான் சொல்றேன்னா. ருக்மணி அதிர்ந்து போயிட்டா. ருக்மணியோட புருஷன் உடம்பு சரியில்லாம இருந்து போய் சேர்ந்துட்டாரு. அவரு வேலை செஞ்ச இடத்துல இருந்து கொஞ்சம் பணம் வந்துச்சு. அப்புறம் தெரிஞ்சவங்க வீட்டுல வேலை, இதுல குடும்பம் ஓடிட்டு இருந்துச்சு. ருக்மணிக்கு விவரம் அவ்வளவா போதாது, மகனும் சின்னவன், அதனால அவ எல்லாத்தையும் அவளோட தங்கச்சி புருஷ பெருமாள் கிட்ட கேட்டுத்தான் செய்வா. அதனால அடிக்கடி வந்து உதவி செய்வாரு பெருமாள். அவரு மேல மரியாதை ரொம்ப வச்சிருந்தா ருக்மணி. அவரு போன வருஷம் வந்துட்டு போனப்புறம் இங்க வாரதில்ல. கேட்டா, எனக்கு அங்க மரியாதை இல்ல, உன் பொண்ணு சரியா கவனிக்கிறது இல்ல, உன்னோட குடும்பத்துக்கு எவ்வளவு உதவி செஞ்ச, ஆனா செல்வி மதிக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு ருக்மணி, நீங்க வாங்க, அவகிட்ட எடுத்து சொல்றேன்னா. அதுக்கப்புறம் வர சம்மதிச்சாரு. அப்ப வந்த போதுதான் இந்த பிரச்சனை பெருசாயிருச்சு. அவர் கழுதன்னா சொல்றேன்னு கேட்டா ருக்மணி. அதுக்கு இல்ல, தப்பா சொல்லிட்டான், அது தெரு நாயின்னா. அவர் காதுல விழுந்துட போகுது, மெதுவா பேசுடினா ருக்மணி. அதுக்கு செல்வி, விழுகட்டும், நல்லாவே விழுகட்டும், அது சூடு சொன்ன இல்லாத நாயி, அதுதான் வந்திருக்குன்னா. ருக்மணியால தாங்க முடியல, கோவத்தோட உச்சிக்கே போயிட்டா. அவரோட முடிய புடிச்சு இழுத்துட்டு வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேளுனா. அதுக்கு உன் கால்ல எவ்வளவு வேணாலும் உழுகுறேன், ஆனா அவனுக்கு மரியாதை கிடையாதுன்னா. அடிக்க போன அவகிட்ட பெருமாள், நான் போயிடுறேன்னு அவளை விட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ருக்மணிக்கு ஒன்னும் புரியல. அப்ப செல்வி சொன்னா, பாத்தியா அவன் ஏன் ஓடுறான்னு தெரியுதா, போன தடவை இங்க அவன் வந்திருந்தப்ப முதல்லயே அவன் பார்வை சரியில்லை, வலிஞ்சான், சித்தப்பா வாச்சேன்னு நானும் கண்டுக்கல, அன்னைக்கு காலையில நீ வேலைக்கு போயிட்ட, அவன் கொஞ்சம் லேட்டா போறேன்னு வீட்டுல தங்கிட்டான், நீ போனப்புறம் என்னோட ரூம்குள்ள வந்து அசிங்கமா பேசினான், நான் திட்டுனேன், அதுக்கு இதெல்லாம் சகஜம்தான், உங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கேன், நீ கொஞ்சம் அனுசரிச்சு போனா இன்னும் நிறைய செய்வேன்னா. நான் சொன்னேன், நீ எனக்கு அப்பா மாதிரி, இப்படி பேசலாமான்னு கேட்டேன். அதுக்கு அவன், நான் ஒன்னும் உங்க அப்பா கூட பிறக்கல, அங்கிள்னு வச்சுக்கன்னா. நான் சொன்னேன், வெளியே போடா நாயேன்னு. அதுக்கு அவன் கொஞ்சம் அத்துமீறினா. நான் இது மாதிரி நேரங்கள்ல பாதுகாப்புக்கு வச்சிருக்க பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அவன் மூஞ்சில அடிச்சேன். அவனால தாங்க முடியல. அம்மா கிட்ட சொல்லிடாதுன்னு கால்ல விழுந்தான். உடைச்சு போனாயே, இனிமே இந்த பக்கம் வந்துடாத, வந்தா மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டேன், உன்கிட்டயும் சொல்லல, அதனாலதான் அவன் இவ்வளவு நாளா இங்க வரல, நீதான் வர வச்சுட்டா. ருக்மணி கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது. என்ன மன்னிச்சிருதாயி, உன்னை புரிஞ்சுக்காம என்னென்னவோ பேசிட்டேன்னா. அப்ப செல்வி சொன்னா, உன் மேல தப்பு இல்ல, உனக்கு விவரம் பத்தாது, என் மேல தப்பு இருந்தா சொல்லுனா. அதுக்கு ருக்மணி சொன்னா, நீன்றதுனால அவனை அத்தோட விட்டுட்ட, நானா இருந்தா அன்னைக்கு வீட்டுல உன்னோட போன விழுந்திருக்கும்னு. செல்வி சொன்னா, அதான் நான் உன்கிட்ட சொல்லலன்னு, இது தெரியாம நான் என் தங்கத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனே, என்ன மன்னிச்சிரு மகளேன்னு அழுதா. அதுக்கு செல்வி சொன்னா, அம்மா நீ உன் காலத்திலே இருந்துட்ட, நாங்க அப்படி இல்ல, எதிர்த்து குரல் கொடுக்க தொடங்கிட்டோம். வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் செல்விய பார்க்க பெருமையா இருந்துச்சு. சின்ன வயசுலதான் பட்ட கஷ்டம் எல்லாம் நினைவுக்கு வர கண்ணீர் வந்தது. தொடக்க மனசு இல்லாம மகளை பெருமையோட பார்த்துட்டு இருந்தா ருக்மணி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு, அதையும் பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.